அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் என்ற சொல்லினூடாக நாங்கள் தனித்து உடலினுடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பிடுவதில்லை. எங்களுடைய உள்ளம் சார்ந்து நாங்கள் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், இப்போது இருக்கக்கூடிய நோய் நிலைகள் பற்றி எவ்வளவு தூரம் விழிப்போடு இருக்கின்றோம், அந்த நோய்கள் எங்களை அண்டாமல் இருப்பதற்கு எவ்வளவு தூரம் சிரத்தையோடு நாங்கள் எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் இந்த ஆரோக்கியம் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அடங்குகின்றன. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் இதை பற்றி பேச போகின்றோம் என்று பார்த்தால், தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் கொரோனா தொற்று என்பதை பற்றி மாத்திரமே அதிகமாக சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு கோவிட் தொற்றை பற்றியதாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்ற போதும், அதை பற்றி சிந்தித்துக் கொண்டு அதற்காக கவனமான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதும், மறைமுகமாக தொற்றா நோய்கள் பற்றி எங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த கவலையின்மை என்பது அந்த தொற்றா நோய்களை தீவிரப்படுத்திவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் அதை பற்றியதான ஒரு பொதுவான கலந்துரையாடலை தான் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விசேட சத்திர சிகிச்சை நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எங்கள் அதிதியாக இணைந்து கொள்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக இந்த கொரோனா கால பகுதியில் நீண்ட நாட்களாக நாங்கள் கொரோனா தொற்றினால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றன, எங்களுக்கு இந்த காலப்பகுதியில் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், இப்படியாக பிரத்யேகமாக பல விடயங்களை பேசியிருக்கின்றோம் வாரம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியின் கீழ். இதில் முக்கியமான ஒரு விடயம் என்றால், இப்போது வரை எங்களுக்கு இந்த கொரோனா தொற்று பற்றிய செய்திகள் நாளுக்கு நாள் வித்தியாசம் அடைந்து கொண்டே செல்கின்றன. ஆகவே இந்த காலப்பகுதியில் மக்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் இந்த தொற்றிற்கு மத்தியில் என்கின்ற போது, வைத்தியராக நீங்கள் அன்றாடம் இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போதைய காலநிலை பற்றியதாக உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கின்றது? நிச்சயமாக நல்லொரு ஆரம்ப கருத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கலாம். நாங்கள் தொற்று நோயான இந்த கோவிட்-19 தாக்கத்தில் நாங்கள் மட்டுமில்லை, உலகம் முழுதும் அதை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வைத்தியத்துறையில் பல டாக்டர்ஸ் என்னோட கதைக்கும் போதும், நாங்கள் பரவலாக ஈவன் இந்த உங்களுடைய ஊடகங்களில் போட செய்திகளை பார்க்கும்போதும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அச்சம், தொற்று நோய், அதாவது குறிப்பாக இன்றைய நிலைமையில் தொற்று நோய் என்றால் அந்த கோவிட்-19 என்கின்ற அந்த ஒரு நோயை மட்டுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு தொற்றா நோய்களையும் மற்ற தொற்று நோய்களையும் வேறு பலவிதமான தொற்றுகள் இருக்கின்றன, அவற்றையும் உதாசீனம் செய்வதோடு தொற்றா நோய்களையும் நாங்கள் உதாசீனம் செய்கின்றோமோ, அதனால் இதிலும் பார்க்க பாரதூரமான பக்க விளைவுகளும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய மரண வீதம் கூடக்கூடிய நிலைமைகளும் ஏற்படுமோ, அதை விட வீதி விபத்துக்கள் அதிலெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அதை புறந்தள்ளி விட்டு இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதால் எங்களுடைய சுகாதாரத்துறையில் அந்த தொற்றா நோய்களின் தாக்கமும் அதால் வரக்கூடிய இறப்பு வீதங்களும் கூடிவிடுமோங்கிற அச்சம் கூட இருக்கின்றது. ஆனபடியினால் நாங்கள் மக்கள் மத்தியில் எல்லா சுகாதார பிரச்சனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் கவனம் எடுத்து எல்லாத்துக்கும் சமமான முறையில் நாங்கள் அதை பாதுகாப்பு நடைமுறையை எடுத்து வைத்திய ஆலோசனையை வழங்கி எல்லா பிரச்சனையிலேருந்து நாங்கள் பாதுகாப்பதன் மூலம் தான் எங்களுடைய இந்த தொற்று நோயிலிருந்து விடுவித்தாலும் நாங்கள் சுகமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தலாம். ஆனப்படினால நீங்கள் நாளாந்தம் எந்த ஒரு செய்தி தாள் எடுத்தான செய்தி தொலைக்காட்சி செய்தி நிகழ்ச்சியை பார்க்கும் போதும் கோவிட்-19 ஏற்படக்கூடிய மரணங்கள் வீதம் கூறப்படுகின்றது. அதே போல் வீதி விபத்துக்களால் ஏற்படுத்துகிறது. அதை விட சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் ஏற்படக்கூடிய தொற்றா நோயால் ஏற்படக்கூடிய மரண வீதம் நாங்கள் கூறுவதில்லை. அப்படி பார்க்கும்போது இந்த கோவிட்-19 என்கின்ற அந்த கால பிரச்சனையால் தொற்றா நோய்களை உதாசீனம் செய்வதாலையும் தவிர்க்கப்படக்கூடிய பல மரணங்கள் தவிர்க்கப்பட முடியாத நிலைக்கு போகின்றது. நாங்கள் எவிடென்ட், அதாவது அதுக்கு சான்றுகளோடு நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதை விடவும் இந்த தொற்றா நோய்களை வரக்கூடிய ஏது காரணிகளை நாங்கள் அந்த ப்ரொடெக்ஷன்களை ப்ரிவென்ட் பண்ணுற முறைகளையும் கைவிட்டு தொற்றா நோய்களை மேலும் அதனுடைய தாக்கத்தை எங்களோட சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான சில நடைமுறைகளை நாங்கள் நோக்கி போகின்றோம் என்கின்ற அச்சம் ஏற்படுகின்றது. ஆனப்படினால் இன்று நாங்கள் கோவிட்-19 பற்றி முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், அந்த தொற்று நீக்கி பதார்த்தங்களை பாவித்துக் கொள்தல், சமூக இடைவெளியை பேணுதல், தேவையற்ற களியாட்டங்கள் கூட்டங்களை தவிர்த்தல் போன்ற பல விஷயங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் நாளாந்தம் தெரியும். இப்போ நாங்கள் நடைமுறை அதோட வாழ பழகி விட்டோம் என்றே சொல்லலாம். அதை கடைப்பிடித்து கொண்டு
நாங்கள் மறக்கக்கூடாது எங்களுக்கு இருக்கக்கூடிய தொற்றா நோய்களை தடுப்பதற்குரிய நடைமுறைகள், அதுக்குரிய வைத்திய ஆலோசனை, அதுக்குரிய ஃபாலோஅப்புகள். ஈவன் தொற்றா நோய்களுக்கு உள்ளானவர்கள் அந்த வைத்தியசாலை ஃபாலோஅப், அதாவது கிளினிக் ஃபாலோஅப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிறது தான் முக்கியமான கருத்து. இதில் குழப்பமாக இருக்கலாம் சில பேருக்கு. இந்த தொற்றா நோய்கள் என்ற வேர்டுக்குள்ளே என்ன சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கு தொற்று நோய் என்கின்றது ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், ஒரு COVID-19 போல வைரஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபங்கஸ், அல்லது குடல் ஏற்படக்கூடிய சில இந்த குடற்புழுக்கள், அப்படியானது இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவோம், பேரசைட்ஸ், அப்படியான தொற்றுக்கள், உயிரங்கிகள் உடல் தொற்றுவதன் மூலம் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் இருக்கின்றன. இதை விட வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், நீரிழிவு, உயர் குருதி அமுக்கம், இது பக்கவாதம், அப்படியான வருத்தங்களை தான் நாங்கள் ஹைப்பலிபிடீமியா, அதாவது உங்களோட உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அல்லது கொழுப்பு கூறுகள் அளவு கூடுதலாக இருத்தல், உயர் குருதி வெள்ளம் கூடுகின்றது, அதாவது டயபிட்டிஸ், அப்படியான டிசீஸ் தான் நாங்கள் தொற்றா நோய்கள்னு சொல்லுவோம். இதை விடவும் முக்கியமான இந்த நேம் இல்லாமல் உடல் பருமனாதல், அதுவும் ஒரு தொற்றா நோயாக கொல்லப்படலாம். ஒரு குறிப்பிட்ட பருமனுக்கு அப்பாற்பட்டு செல்லும்போது, ஈவன் ஆரம்ப கட்டத்தில் உடல் பருமன் கூடிக்கொண்டு போகும்போது மற்ற தொற்றா நோய்களுக்கு அது ஏது காரணியாக இருக்கின்றது. அதாவது ஒருவர் உடல் பருமன் ஒபீஸாக வந்து கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு டயபெட்டிக் வரலாம், ப்ரெஷர் வரலாம், ஹைப்பர் டென்ஷன், மற்றது அவருக்கு அஸ்மா, மற்றது கேஸ்ட்ரைட்டிஸ், மற்ற மூட்டுவாதம், கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரோக் எல்லாம், அதாவது பக்கவாதம், அப்படியான பல தொற்றா நோய்களை இந்த உடற்பருமன் சேர்த்து விடலாம். ஆனபடினால நாங்கள் தனியாக COVID-19 கூடிய ப்ரிவென்ஷனை மட்டும் இப்போ கருதாமல் எங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய சில தொற்றா நோய்களை பாதுகாக்கக்கூடிய நடைமுறையை கடைப்பிடிக்க வேண்டும். எல்லாவிட்டால் நாங்கள் தொற்று நோயிலிருந்து விடுபட்டாலும் நம்முடைய வயது குறைந்தவர்களுக்கு இந்த தொற்றா நோய்களாக மரண வீதங்கள் ஏற்படலாம் என்கின்ற அச்சம் இருக்கு. அப்படின்னால அதை பற்றி நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அழகான ஒரு விளக்கமாக இருந்தது. சொல்லப்போனால் இன்றைய சூழ்நிலையில் அநேகமானவர்கள் வீடுகளில் இருந்து வேலைகளை செய்கின்றோம், பிள்ளைகளுக்கு பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, உடல் அபியாசம் என்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய நிலையில் இந்த தொற்றா நோய்களின் ஊடாக, அதுவும் குறிப்பாக இந்த உடல் பருமன் என்பதும் சேர்த்தே ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றதாகவே நீங்கள் மேலோட்டமாக அறிமுகமாக குறிப்பிட்டது போன்று இந்த தொற்றா நோய்களினுடைய தீவிரத்தன்மைக்கு உடல் பருமன் என்பது எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்கின்றது, எந்த நிலையில் ஒருவருடைய உடற்பருமன் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு இருக்கின்றார், அவருடைய அளவீடு சராசரியாக அவருடைய உடல் எடை என்பதையும் தாண்டி எப்போது அது பருமன் என்பதாக நாங்கள் கணிக்க வேண்டியதாக இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம் டாக்டர். கட்டாயமாக நீங்கள் விலை கொள்ள வேணும். உடல் பருமன் கூடுகின்றது, உடையில் எடை கூடுகின்றது என்று சொன்னால் அது நாங்கள் ஒபிசிட்டியால் ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். ஓவர் வெயிட்னு சாதாரண பேச்சு வழக்கில் பார்த்தாலும் நாங்கள் மருத்துவத்துறையில் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஒபிசிட்டி என்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி டயபிட்டிஸ், உயர் குருதி அமுக்கம், மற்றது ஆர்த்ரைட்டிஸ் போன்ற மற்றது ஹைப்பர்லிபிடீமியா, கொலஸ்ட்ரால் போன்ற பக்கவாதம் போன்ற தொற்றா நோய்களுக்கு ஒரு காரணிகள் என்று நிழல்படுத்தும் போது உடல் பருமன் ஒரு முக்கிய காரணியாக அமைகின்றது. ஆனப்படினாலும் உங்களுக்கு தெரியும், இப்படியான பல பிரச்சனையான தொற்றா நோய்களுக்கு அடிப்படையில் இந்த உடல் பருமனாதல் காரணியாக இருக்கிறபடினால இதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்து நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த உடல் பருமனாதல் என்கின்றத ஒரு வரைவிலக்கப்படுத்துவது. இப்போ ஒருவரை எப்போ நாங்கள் சொல்லலாம் வேறு உடல் பருமன் கூடியிருக்கின்ற, இதுக்காக பல மெஷர்மெண்ட்ஸ், அதாவது இண்டெக்ஸ்கள் பாவிக்கப்பட்டாலும் பல முறையில் இந்த ஒபேசிட்டியை நாங்கள் வரைவிலக்கப்படுத்தினாலும் WHO-ஆல் ஏற்கப்பட்டதும் பல உலக நாடுகள், இது வந்து யூரோப்பியன், அமெரிக்கன் எல்லா நாடுகள்லையும் பரவலாக அதே தான் நாங்கள் ஆசிய நாடுகளையும் பயன்படுத்துகின்ற ஒரு அளவுகோலாக நாங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸை பாவிப்போம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்கின்றது வந்து உடற்திணிவு சுட்டன். உடற்திணிவு சுட்டனில் நாங்கள் உடல்ந்த வெயிட்டை ஒருவருடைய உடல் நிறைய கிலோகிராமில் போட்டு அவருடைய உயரத்தை மீட்டர் ஸ்கொயர் என்று போட்டு மீட்டரில் போட்டு அதை ஸ்கொயர் பண்ணி அதால் வகுக்கும் போது வருகின்ற அந்த உடற்திணிவு அந்த சுட்டன் அந்த எண்ணிக்கை தான் உடற்திணிவு சுட்டன்னு பாவிப்போம். BMIன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணி
அநேகமாக இந்த மேலத்தைய நாடுகளில் நீங்கள் ஜிபி அவர்களுக்கென்று ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் இருப்பார். அவருக்கு தான் அவர்கள் அவர்களுடைய வைத்திய ஆலோசனைகள் எல்லாம் அவர் கூடாகத்தான் நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல் எங்கள் நாட்டிலே அப்படியான ஒரு சிஸ்டம் இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஜிபிகிட்ட போய்த்தான் பெரும்பாலான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு டாக்டர் உங்களுக்கு இருப்பினோம். ஒவ்வொரு கிராம லெவல்லையோ ஒவ்வொரு சிட்டிலேயோ ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டாக்டர் கூடத்தான் இந்த பிரச்சனையும் அனுபவினோம். அவர்களை டிரெக்ட் பண்ணுவார். அது அழகு ஒரு சிஸ்டமாக இல்லாவிட்டாலும் எங்கள் நாட்டிலே அப்படியான ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்றதான் பார்க்கலாம். அப்போ உங்களுடைய அந்த ஜிபி ஜென்ரல் ப்ராக்டிஷனர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாலோஅப்பை வைக்கும்போது அவர்கள் பெரும்பாலும் பாடி மாஸ் இண்டெக்ஸை குறிச்சிருப்பினோம். அது நீங்கள் தேவைன்னா நீங்கள் அதை கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதில் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் உங்களுக்கு 18 தொடக்கம் 25க்குள்ளே இருக்குமா இருந்தால் அது நாங்கள் நார்மலாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒருவருடைய உடற்துணிவு சுட்டன் வந்து 25 கூடும்போது நாங்கள் அவர் வெயிட் அல்லது உடல் பருமனாகிற இல்லை ஒபிசிட்டிக்குள்ளே போகிறன்னு வைக்கலாம். அதுக்கு பிறகு பல கேட்டகரி இருக்குது. எங்களுடைய மெடிக்கல் சர்ஜிக்கல் எங்களுடைய செக்ஷனில் அந்த எடுத்துகிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஆஸ்மாவாக இருக்கட்டும், டயபெட்டிக்காக இருக்கலாம், மைல்டு டயபெட்டிக்கா, மொடரேட்டாக அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு டிசீஸில் ஒவ்வொரு கண்டிஷன்லையும் நாங்கள் மைல்டு, மொடரேட், சிவியர்னு போடுவோம். அதே மாதிரி இந்த ஒபிசிட்டிலையும் நாங்கள் கிளாஸ் 1, கிளாஸ் 2 ஒரு மோபிட் ஒபிசிட்டின்னு பிரிச்சிருக்கோம். அது அதுக்கனுடைய உடற்துணிவு சுட்டனின் அளவை வச்சு தான் நாங்கள் கவனித்து கொள்வோம். அப்போ ஒருவர் 25 பார்க்க உடற்துணிவு சுட்டன் பிஎம்ஐ கூடுமா இருந்தால் அவர் கட்டாயமாக அந்த ஒபிசிட்டியால் ஓவர் வெயிட்ன்ற கேட்டகரிக்கு போவார். இப்போ 25க்கு 30க்கு இடைப்பட்டவர்கள் நாங்கள் ஓவர் வெயிட்னு போடுவோம். 30-35 பிஎம்ஐ இருக்கிறவர்களை கிளாஸ் 1 போடுவோம். 35-40 கிளாஸ் 2. மோர் தேன் 40 இருக்குமா இருந்தால் 40க்கு கூடுமா இருக்குமா அதை நாங்கள் மொபிட் ஒபிசிட்டி, அது ஆல்மோஸ்ட் லைக் எ டிசீஸ். அது நாங்கள் அவர் உடற்துணிவு கூடின ஒரு டிசீஸ் என்றே கருத வேணும். ஒபிசிட்டி, மொபிட் ஒபிசிட்டின்னு யோசிப்போம். அப்போ அந்த கேட்டகரியில் தான் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியும் யோசிப்போம். அப்போ உங்களை விளங்குது. அப்போ உடற்துணிவு சுட்டெண்ணை வைத்துத்தான் ஒருவருடைய பருமன் இவர் சாதாரண தேவையான அளவு நிறையில் இருக்கிறாரா இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கிறான்னு பார்க்கலாம். அப்போ அதை வச்சு அந்த உடற்துணிவு சுட்டனை வச்சு தான் அவருடைய எப்படி ட்ரீட்மெண்ட், என்னென்ன ட்ரீட்மெண்ட், மெடிக்கலா அல்லது மெடிக்கல் இல்லாமல் எக்ஸசைஸ், உணவு கட்டுப்பாடா அல்லது ஏதாவது சர்ஜரிகள் செய்ய வேண்டியதுமான்றதை பற்றி நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஆகவே உடற்பருமன் அதிகரித்தவர்களுக்கான சிகிச்சைகள் என்கின்ற நிலை ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று தொற்றா நோய்களுக்கு உடல் பருமன் என்பது மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது என்கின்ற போது அது பற்றியதாக மேலதிகமாக நாங்கள் பல விடயங்களையும் பேசி தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு தொற்றா நோய்க்கு சிகிச்சை அளிக்கின்ற போது உடல் பருமன் என்பது எவ்வளவு தூரம் ஒரு சிரமமான விடயமாக அல்லது சவால் மிகுந்த விடயமாக இருக்கின்றது அந்த சிகிச்சைகளுக்கு என்பதாக நாங்கள் அடுத்து பேச வேண்டி இருக்கின்றது. ஆரோக்கியம் நிகழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் பொதுவாக பல விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இந்த தொற்றா நோய்களினுடைய தீவிரத்தன்மை, இதற்கான காரணிகள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் அதிகமாக பேசாத காலகட்டத்தில் வீடுகளிலேயே அதிக நேரம் ஓய்வாகவும் இருக்கின்றோம் என்கின்ற போது எங்களை அறியாமல் எங்களுடைய உடல் பருமன் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அவ்வாறான சூழ்நிலையில் அதை பற்றியதான அறிவும் அவசியமாக இருக்கின்றது என்பதை அடியொட்டியதாக இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஆரம்பத்தில் இந்த தொற்றா நோய்களை பற்றி பேசுகின்ற போது இதனுடைய ஒரு முக்கியமான காரணி என்பதாக நீங்கள் உடல் பருமனை குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். அதே போன்று இந்த தொற்றா நோய்களை தவிர்த்து பார்த்தால் இந்த உடல் பருமன் என்பது வேறு என்னென்ன விடயங்களில் எல்லாம் பாதகமான விடயமாக அமைகின்றது, அதை பற்றி பேசலாம். கட்டாயமாக இந்த ஒருவருக்கு உடல் பருமனாய் கொண்டு போனால் முதல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொற்றா நோய்களை ஏற்படுத்தி விடலாம். அப்படி வளமையாக ஃபேமிலியில் இல்லாதவர்களுக்கு டயபெட்டிக் வரலாம், ப்ரெஷர்லாம், அது ஒரு விஷயமாக நான் சொல்லியிருந்தேன். இதை விடவும் நீங்கள் சிம்பிளாக நார்மலாக யோசித்து பார்த்தா அவருடைய வாழ்க்கை முறை, அவர் ஒரு ஜாப் செய்கிறவராக இருக்கலாம், படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஜாப்பில் இருக்கிறவராக இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தவராக இருக்கலாம், அல்ல ஒரு வயது போனவராக இருக்கலாம். உடல் பருமனாகும் போது அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற அவர்களுடைய அந்தந்த நிலைக்குரிய ஒரு மாணவனுக்கு பல இடைஞ்சல்களாக இருக்கலாம். அவருடைய அந்த வினைத்திறன், அதாவது அவர்கள் சில விஷயங்களை ஃபாஸ்ட்டாக செல்ல முடியாது இருக்கலாம், அதால் பல மன உளைச்சலுக்கு உட்படலாம். இது வந்து சைக்காலஜிக்கலி அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். மற்றது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிடும். அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆனது. அவர்கள் உடல் பருமனாய் கொண்டு போகிறதால அவர்கள் அதை சில இடங்களுக்கு போகிற ஒரு
பயணங்களை அவாய்ட் பண்ணலாம். சில முயற்சிகளுக்கு போகாமல் தாங்களாகவே அதை பின்னிக்கலாம். இது ஒரு டிப்ரெஷனுக்குரிய ஒரு காரணியாகவும் இருக்கலாம். அதை விடவும் உடல் பருமனாகும் போது கூடுதலாக எங்களோட உடலில் பாதிக்கப்பட வேண்டிய நாங்கள் 2 கால்களை பாய்க்கின்றபடினால் நாங்கள் 4 கால் விலங்கு நிலையிலிருந்து மனிதர்கள் 2 கால்களில் நடக்கிறதும் மேல் அவயவங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த முழங்காலில் இருக்கக்கூடிய மூட்டுக்களில் கணுக்காலில் இருக்கக்கூடிய மூட்டுக்கள்லையும் இந்த பருமனை தாங்கிறதால அந்த எலும்புகளில் மிகவும் ஏர்லி ஸ்டேஜில், அதாவது அவர்களுக்கு ஒரு வயது முதிர்ந்தவருக்கு வரக்கூடிய சில மூட்டுவாதம் போன்ற பிரச்சனைகள் ஆரம்ப இளம் வயதில் ஏற்பட்டு நீ ஜாயின்ட் ரிப்ளேஸ்மெண்ட் போன்ற ஜாயின்ட் சம்மந்தமாக மூட்டுவாதம் இல்லை மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகலாம். அப்போ இதில் வந்து அப்போ உங்களை விளங்குது. அப்போ தனியாக அந்த தொற்றாளர்களுக்குரிய காரணம் மட்டுமல்ல, அவருடைய பர்சனல் டே டு டே லைஃப்பில் அவர்களுக்குரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வினைத்திறலாம் போகின்றது. சைக்காலஜிக்கலாக டிப்ரெஷன் போன்ற அவருடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாத பல தடைகளை ஏற்படுத்தலாம், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். மற்றது அவருடைய கால்களில் மூட்டுவாதம், மூட்டுக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதால் பல உபாதைகளை ஏற்படுத்தலாம். அப்போ இப்படியாக உடல் பருமனாகிறது ஒரு 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 பெரிய அது சொல்ல ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ப்ராப்ளம். அதில் நாங்கள் ஒரு பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஒவ்வொன்றா சிந்திச்சு பார்த்தா அது ஒரு ஒன்று தொடர்பாக போய்கொண்டு இருக்கும். அப்போ அதை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது நாங்கள் பெருசாக அதை கவனிக்கிற மாதிரியும் இல்லை. அது இப்படியான COVID-19 போன்ற ஒரு தொற்று நோய் போய்கொண்டிருக்கும் போது நாங்கள் எல்லோரும் அந்த அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருப்போம் இல்லையா, இப்படி நாங்கள் இதுக்குள்ளே போகிறோமா இல்லையான்னு நாங்கள் யோசிப்பதில்லை. ஆனப்படினால் தான் நான் இப்படியான நிகழ்ச்சியில் அதையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போ மக்கள் அந்த ஒரு ஆள் உடல் பருமனாக சொன்னால் ஆரம்பத்திலே அதை பற்றி தான் கன்சர்ன் எடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் கன்சர்ன் எடுக்கும்போது அதை இல்லாமல் தடுக்கிறது, அது இந்த விடுபடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேவேளை இந்த உடல் பருமன் என்பது அதுவும் குறிப்பாக இப்போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள், அதேவேளை உளவியல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது என்றால் இதனுடைய காரணம் என்ன? என்ன காரணத்திற்காக ஏன் எங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது? அதை பற்றி குறிப்பிடுங்கள். முக்கியமாக நான் காரணிகள் 2 பேசும்போது ஒரு 2 வகையாக அதை யோசிப்பேன். ஒன்று வந்து எங்களோட கொண்டோலுக்கு அப்பாற்பட்டு எங்களால் அதை தடுக்க முடியாத பிரச்சனைகள், அதாவது ஒரு ஜெனட்டிக்காக வாரது, ஃபெமிலியலாக வாரது. எங்களுடைய அப்பா தாய் தந்தையர், எங்களுடைய தாய் தந்தை மூதாதை, எங்களுடைய கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அவர்களோட ஒபிசிட்டி அவர்கள் பருமனாக இருப்பார்கள்னா அவர்களுக்கு வரக்கூடிய நாங்கள் அவற்றை பரம்பரையில் வரக்கூடியவர்களும் பருமனாக இருப்பது அது வந்து ஜெனட்டிக்காக வாரது. இந்த ஜெனட்டிக்கல் சேஞ்ச் வந்து தானாக இடையில் சேஞ்ச் பண்ணாலேயே மற்றபடி அதை மாற்ற முடியாது, எங்களோட கொண்டோலே இல்லை. அப்படியானவர்கள் அந்த ஜெனட்டிக்காக வார ஒபசிட்டி உள்ளவர்களை சில பிரச்சனைகள் இல்லாமலும் இருக்கலாம். அவர்கள் அதே மாதிரியே இருந்து மேலெத்தியவர்களுக்கு பல பேர் அந்த எங்களும் பார்க்க உடற்திணிவு கூடினவர்கள், உடற்திணிவு சுட்டன் கூடியவர்கள். அவர்கள் அது அவருடைய அந்த ஜெனட்டிக் அந்த சில ஜெர்மனி, நீங்கள் அமெரிக்கா போன்ற US போன்ற இடங்களில் பார்க்க அந்த எங்களிலும் பார்க்க ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய உடற்திணிவு சுட்டமாக அவர்களுக்கு அவருடைய நார்மல்ஸி கொஞ்சம் கூட பார்ப்போம். அப்போ அது ஜெனட்டிக்காக வார பிரச்சனை, அது எங்களோட கொண்டோல்லையும் இல்லை. பட் இன்னும் ஒரு விஷயம்தான் சில டிசீஸால் வாரது. இப்போ ஒரு குஷினோட சில ஹோமோனல் பிரச்சனையால், சில எங்களில் இருக்கிற சில ஹோமோன்ஸின் தொழிற்பாடு கூறுறதால இல்லை குறைவதால் உடற்பருமனாகலாம். அது குறிப்பாக இந்த தைராக்சின் குறைபாட்டால் உடற்பருமனாகலாம். ஏன்னா குரோத் ஹோமோன் என்கின்ற ஒரு ஹோமோன் தொழிற்பாடு கூடும்போது வளர்ச்சியும் கூடும், உடற்பருமனும் கூடலாம். அதைவிட ஸ்டீராய்ட் ஹோமோன்ஸ், அதாவது சில குஷினாய்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், சில எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்டீராய்ட் ஹோமோன்ஸின் இம்பேலன்ஸாலையும், மற்றது பெண்களில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் போன்ற அந்த மாதவிடாயோட சம்மந்தப்பட்ட பெண்களுக்குரிய ஹோமோன்ஸின் தாக்கங்களாலையும், சில ப்ரெக்னென்சிக்கு பிறகு கூட இந்த ஹோமோன்ஸ் தாக்கங்களால் பெண்களில் குறிப்பாக பெண்களில் உடல் பருமன் ஆகிறது. அது சில வேளை எங்களோட கொண்டோலுக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். அதுக்கு நாங்கள் சில வேளை ஹோமோன் தெரப்பி அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரலாம். இதை விடவும் சாதாரணமாக யாருக்கும் ஒரு ஆண் பெண் இருபாலருக்கும் எந்த வயதிலையும் ஏற்படுத்தக்கூடிய காரணி தான் முக்கியமாக எங்களுடைய உணவு உட்கொள்கிற அளவு. நாங்கள் இது ஒரு ஈக்குவேஷன் உண்டு, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் இப்போ நான் சொன்ன ஜெனட்டிக் ப்ராப்ளம் அல்லது ஹோமோனல் ப்ராப்ளம் அல்லது வேறு டிசீஸால் வர ஒபேசிட்டியை விட சாதாரணமாக நாங்கள் ஓவராக ஈட் பண்ணுவோம், கூட சாப்பிடுவோம், உட்கொள்வோமாக இருந்தால் உணவு உட்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு உடம்பில் கூடுதலான அது கார்போஹைட்ரேட் மற்றது லிப்பிட்ஸை கூட சாப்பிடும்போது எங்களுக்கு எனர்ஜி கூடுதலாக உள்ளுக்கு செல்கின்றது.
அதை நாங்கள் செலவழிக்காமல் இருப்போம் இருந்தால் கூட ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அதை பேர்ன் பண்ணி அந்த உள்ளுக்கு சாப்பாடால் வரக்கூடிய எனர்ஜியை கூடுதலாக வேஸ்ட் பண்ணாமல் இருப்போமா இருந்தால் அது உள்ளுக்கு இங்கே நான் சேமிக்கப்பட வேணும். அது கொழுப்புகளாக தோலுக்குலேயோ லிவர்லேயோ எந்த உறுப்புகள்லையும் கொழுப்பாக அல்லது ஃபேட்டாக அதை படிஞ்சு உடல் பருமனை கூட்டிக் கொண்டு போகலாம். அப்போ இதில் இது ஒரு ஈக்குவேஷன். இன்டேக்கும் அவுட்புட்டும் ஈக்குவலாக அல்லது கூட அவுட்புட் போட்டோம்னா எங்களோட பாடியில் நாங்கள் ஃபெட்டை இல்லாமல் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ அதாக தான் நாங்கள் டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறது. அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு உட்கொள்கிற அளவே சாதாரண வேலை செய்யும் போது மேனுவலாக ஒர்க் பண்ணுறவங்கள பார்க்கலாம். ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம் அல்லது தோட்டத்தில் ஒர்க் பண்ண ஃபார்மர்ஸாக இருக்கலாம். எல்லாம் உடல் உழைப்பு உள்ளவர்கள், செடன்டரி லைஃப் இல்லை. அவர்கள் ஒர்க் பண்ணுறவே எவ்வளோ சாப்பிட்டாலும் அவர்களுடைய அந்த எனர்ஜி வெளியேற்றப்படும். அப்போ அவர்களுடைய உடல் பருமன் அங்கே எடை போடுவதற்கு இடம் இருக்காது. மற்றது சைக்கிளிங் செய்வார்கள் மேனுவலாக. ஆனால் அதை விட ஆப்போசிட்டாக நல்லா கூடுதலாக சாப்பாடுலேயும் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடுவார்கள். செடன்டரி லைஃப், அவர்களுடைய ஆஃபீஸ் ஒர்க், காரில் போகிறது, எக்ஸசைஸும் செய்கிறது இல்லை. அப்படியான ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லியிருக்க ஏசி அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்கும். பாடியில் இருக்கிற அந்த எனர்ஜி எக்ஸ்பெண்ட் குறைவாக இருக்கும்போது அப்போ உள்ளுக்கு தங்கக்கூடிய எனர்ஜி இப்படி உடல் பருமனாக மாற்றப்படுது, ஃபெட்டாக படிக்கும். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஒன்று. அப்போ அந்த ஈக்குவேஷன் நாங்கள் கவனித்தோம்னு சொன்னால் எங்களால் இது கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக தான் நீங்கள் டயட் பண்ணால் கட்டாயம் ஈவன் ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய ஒபிசிட்டியை கூட நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சில வேளை அதில் அந்த தாக்கங்கள் அது ஒரு பிரச்சனையான கட்டத்துக்கு போகாத மாதிரி தடுத்துக்கொள்ளலாம். ஒபிசிட்டி இருக்கலாம், ஆனால் நாங்கள் அந்த மோபிட் ஒபிசிட்டிக்கு போகாமல் எங்களுடைய பிஎம்ஐயை 25 கிட்டவே வச்சுக்கொள்ளலாம். 25 கிட்ட 30-35 வைக்கலாம். 40-45 போகாமல். நாங்கள் ஜெனட்டிக்கலாகவும் எங்களுக்கு ஃபேமிலியில் ஒபிசிட்டியான பேரண்ட்ஸ் இருக்கணும். நாங்களும் எங்களோட உணவு பழக்க வழக்கங்களையும் கவனிக்காமல் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் ஆல்கோஹால் எடுப்பவர்கள் ஆல்கோஹாலோட கூடுதலாக தகாத உணவுகளை தான் உண்ண வேண்டி வரும். அது கட்டாயமாக இருக்கும். எண்ணெய், அந்த ஃபேட்டல் கார்போஹைட்ரேட்டை கூட சாப்பிடும்போது அது திருப்பி உங்களுக்கு உடம்புல இன்னும் ஃபெட்டை உருவாக்கி நீங்கள் மோபிட் ஒபிசிட்டிக்கு போவீங்க. அப்போ இதில் இப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம்னா காரணிகள் என்று பார்க்க எங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் எங்களோட உணவு பழக்க வழக்கம், எக்ஸசைஸும். எக்ஸசைஸை குறைக்கிறதால ஒபிசிட்டி வரலாம். எக்ஸசைஸ்னால் ஈவன் அதான் இப்போ செயற்பாடு இப்போ ஈவன் நாங்கள் அதான் இப்போ கோவிட் அதோடு சேர்த்து கழிச்சு கொண்டிருக்கோம்னா இப்போ நாங்கள் ஒபிசிட்டிக்குள்ளே போகிறது உடற்பருமன் வைக்கிறது எங்களுக்கு சான்சஸ் கூடிக்கொண்டு போகுது. ஏன்னா லாக்டவுன்னா வீட்டுக்கான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு கிரவுண்ட்ஸில் போய் ஓடுற இல்லை, வீட்டிலேருந்து அப்படியும் அந்த இவனை ஸ்கிப் பண்ணால் அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருப்போம். உணவும் நல்லா சாப்பிட்டு கொண்டு இருப்போம். அதில் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் கிரவுண்ட்ஸில் போகிறது இல்லை வகுப்பறையில் போய் அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லை. பஸ்ஸில் போகிறதோ ஸ்கூல் வேனில் போகிறதோ சைக்கிளோ வாக்கிங்கோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது, அங்கே ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் ஓடி திரிகிறது, கிரவுண்ட்ஸில் போகிறது, பேருந்து வாரது, களைச்சி அந்த வேர்த்து அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் போச்சு. வீட்டிலேருந்தே படிக்கிறது, ஒரு அறைக்கு இருப்பினும் ஜூமில் கிளாஸஸ். அப்போ இதெல்லாம் இந்த காலகட்டத்தை கோவிட்-19 வந்த ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு பிட்டர் ட்ரூத். அது என்ன சொல்கிறது, எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கள் இருக்கலாம். அப்படி இருக்க இப்படி தொற்றா நோய்களுக்குரிய காரணியான உடற்பருமனாகிறது வந்துடலாம், ஒபிசிட்டி வந்துடலாம். அது குறிப்பாக சில்ட்ரன்ஸுக்கு வரலாம். வீட்டுக்காக சாக்லேட் அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருப்போம். அம்மாவிலும் சூழ்நிலை படிக்கிறார், கஷ்டப்படுகிறார், வீட்டுக்கு நல்ல சாப்பாடும் கொடுக்க பார்ப்போம். இதில் பேரண்ட்ஸும் கவனமாக இருக்க வேணும். அப்போ நாங்கள் கோவிட்-19 தப்பிட்டோம். ஆனால் ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம், ஒபிசிட்டி என்கின்ற போனோம்னா அது அங்கால போய் அதுக்குரிய பல பிரான்ச்சஸ் இருக்குது. நீரிழிவு, பிளட் ப்ரெஷர், லிப்பிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக், அதுன்னு பல அப்படியே மூட்டுவாதம் அப்படியே நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் வந்துகிட்டு இருக்கும். அப்போ அதை தான் நான் இந்த ப்ரோக்ராம் தீமே நீங்கள் கோவிட்-19 பாதுகாப்பதோடு தொற்றா நோய்களுக்கு வரக்கூடிய காரணங்களையும் தவிர்க்க வேணும். அப்போ நீங்கள் உங்களோட இந்த காலகட்டத்துக்கு உங்களோட உடற்பயிற்சியையும் செய்யத்தான் வேணும். அது உங்களோட வீட்டுக்குள்ளே ஏதாவது மிஷினரி ஐட்டம்ஸ் இருக்கலாம். ஒரு ஏர்பன் ஹவுஸில் கிராமப்புறங்களில் வீட்டில் எப்படி வளவிருக்கும், நீங்கள் ஃபுட்பாலோ கிரிக்கெட் விளையாடுறீங்களோ இல்லை ஓடுறீங்களோ நடக்கிறீங்களோ அல்ல ஈவன் இப்போ கொழும்பு போன்ற நகரப்பகுதிகளில் தொடர் மாடிகள்னா அவை கட்டாயம் ரூஃப் டாப் இருக்கும், மொட்டை மாடி, அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் நடக்கலாம். ஆனால் இப்பொழுது
எங்களுக்கு தளர்த்தப்பட்டிருக்கும் போது மாவட்டங்களுக்குள்ளே நடமாறக்கூடியதாக இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அப்படி போக சொன்னாலும் நீங்கள் மாவட்டத்துக்குள்ளே உங்களுடைய கிரவுண்ட்ஸ் இருக்கும், அதில் ஒரு வாக்கிங் ட்ரெக் கொண்டு இருக்கும், நடக்க போகலாம், நடைப்பயிற்சி உடற்பயிற்சி கூடங்கள் இருக்குது. அதுகளில் போய் COVID-19 பாதுகாப்பு நடவடிக்கைகள் உன்னுடைய உடற்பயிற்சிகளே ஒழுங்காக செய்ய வேணும். மற்றது உணவு கட்டுப்பாடு அதை சட்டம் புரிஞ்சு கொள்ள வேணும். ஏனென்றால் இதை நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. எங்களுக்கு பார்த்தா COVID-19 பார்க்க வரக்கூடிய மரண விதத்தை சில தொற்றா நோய்கள் கொண்டு வந்து விடுமோன்னு பயமாக இருக்கின்றது. உண்மைதான் இல்லையா? நாங்கள் ஒரு விடயத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக நினைத்து சில விடயங்களில் இருந்து ஒதுங்கி இருக்கின்றோம். ஆனால் இன்னும் சில விடயங்களை நாங்களே வலிந்து எடுத்துக்கொள்வதாக எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்து விடக்கூடாது. ஆகவே வரமுன் காப்போம் என்பது கோவிடுக்கு மாத்திரமல்ல, சில தொற்றா நோய்களுக்கு முக்கியமாக இந்த உடற்பருமன் என்பதை நாங்கள் பலரும் நோயாக நினைப்பதில்லை. அதை எங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய ஒரு கேள்விக்குறியான விடயம் என்பதாக நாங்கள் கருதுவதே இல்லை. நான் ஓய்வாக இருக்கின்றேன், உடல் பருமனாகி கொண்டிருக்கின்றது என்பதாக யதார்த்தமாக எடுத்துவிட்டு செல்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விளைவுகள் பற்றியதாகத்தான் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி அலசி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் எங்களோடு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விசேட சத்திர சிகிச்சை நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்றைய பொதுவான கால சூழலில் தொற்றா நோய்கள் பற்றியெல்லாம் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பொருட்டு அது பற்றியதான ஒரு கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்து கொண்டே இருக்கின்றார். டாக்டர், நாங்கள் பேசுகின்ற போது இந்த தொற்றா நோய்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோவிட் காரணமாக எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் முடக்கி வைத்திருக்கின்றோம் என்கின்ற போது மறைமுகமாக தொற்றா நோய்களுக்கு இவை ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பேசியிருந்தோம். இதேவேளை இந்த தொற்றா நோய்களுக்கு COVID-19 பரவல் என்பது வேறு எந்த விதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த COVID-19 நாங்கள் முடக்க நிலைக்கு போய் வீட்டில் செடெண்டரி லைஃப், சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், உணவு பழக்கவழக்க மாற்றங்கள் ஏற்பட்டு நாங்கள் உடல் பருமனாகி தொற்றா நோய்களை ஊக்குவிக்கிறதோடு இன்னும் ஒரு முறையில் ஏற்கனவே தொற்றா நோய்களுக்கு உட்பட்டவர்கள், அதாவது டயபிட்டிஸ், ப்ரெஷர் அல்லது ஸ்ட்ரோக் அல்ல உடற்பருமன் உள்ளவர்கள் கிளினிக் ஃபாலோஅப்பில் இருப்பினோம். தைராய்டு போன்ற டிசீஸுக்கெல்லாம் கிளினிக்கில் ஃபாலோஅப்பில் மந்த்லி கிளினிக்கோ 3 months கிளினிக் ஃபாலோஅப்பில் இருப்பினோம். அப்படியான நோயாளிகள் இப்போ ஹாஸ்பிட்டலை அவாய்ட் பண்ண பார்க்கணும், இந்த கிளினிக்கை போகாமல். என்னென்ன காரணம், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நாங்கள் COVID-19 தொட்டுக்குள்ளாகுமோன்ற பயத்தில் மாதத்தில் ஒருக்கா போய் வர அந்த கிளினிக்கு கூட அந்த வைத்திய ஆலோசனைக்கு போகிறத கூட அவாய்ட் பண்ண, ஈவன் ப்ரைவேட் செக்டருக்கு கூட போக பயப்படணும். அப்போ அதால் அந்த கிளினிக் ஃபாலோஅப்பை விட்டிங்கன்னா, அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ், ப்ரெஷர் டேப்லெட், அதில் குறிப்பாக டயபிட்டிஸ், அப்படி அவர்கள் ஆஸ்மா போன்றவர்கள் அது சரியான இது. நான் இன்றைக்குமே சத்து சிகிச்சை முறையில் கதைச்சாலும் அந்த தொற்றா நோய்களுக்குள்ள உடல் பருமன்கின்ற விஷயம் வர்ற அப்படின்னா அதுக்கு கீழே வர மற்ற மெடிக்கல் கண்டிஷனையும் கதைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கள் கிளினிக் ஃபாலோஅப்புக்கு வரதை தவிர்க்கிறோம் அல்லது இர்ரெகுலராக போகிறபடியாக தாங்கள் சில விரும்பின கிடைக்கக்கூடிய டேப்லெட்டை மட்டும் போடுறதால இந்த தொற்றா நோய்கள் ஒரு கண்ட்ரோலில் இல்லாமல் அது காம்ப்ளிகேஷனுக்கு போய் பாரதூரமான சில உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காம்ப்ளிகேஷனோடு எங்களுக்கு வரதாக பார்க்கக்கூடிய இருக்குது. அதில் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், செல்லுலைட்டிஸ் அல்லது கால்களில் இன்ஃபெக்ஷன், நெக்ரோடைசிஸ் ஃபேஷியாட்டிஸ்கள் அவயவங்களை இழக்கக்கூடிய அல்லது உயிர் ஆபத்தை ஏற்படக்கூடிய செப்டிஸோடு அட்மிட் பண்ணிடும். பட் மெடிக்கல் வார்டில் பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன் சொல்லிவிடும், சர்ஜன்ஸ் இல்லை. ஆஸ்மா பேஷண்ட்ஸ் மேலே ப்ரெஷர், அப்படின்னா ஸ்ட்ரோக், அதுகள் மேலே ஆஸ்மான்ற கூடுதல் தாக்கத்தோடு அவர்கள் அட்மிட் பண்ணலாம். ஆஸ்மானேக்கு அவள் கூட பயப்படுறா, அப்படி போனால் தானே கோவிட்னு சொல்லி அட்மிட் பண்ணிடுவோம், அப்படி ஒரு பயம் இருக்குது. இந்த இப்படியான மிட்ஸ் இருக்காமல் பயப்படாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலோட உங்களோட வைத்தியசாலையோட தொடர்பு வச்சு கொண்டிருக்கிறது முக்கியம். அந்த கோவிட் என்கின்ற அந்த ஒரு பயத்தால் அது இருக்கத்தான் வேணும், அது இந்த முக்கியத்துவம் இருக்குது. அதால் உங்களுடைய வளமையாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸின் ஃபாலோஅப்பை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறதோ அதை செய்யாவிடுறது உங்களுக்கு இன்னும் பேராபத்தை ஏற்படுத்துன்னு தான் நான் சொல்ல விஷயம். அப்போ அது ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது, அதை அவாய்ட் பண்ண வேணும். இவனுங்கிற சர்ஜிக்கல் கிளினிக்கு வரவர்கள் தைராய்டெக்டமி செய்த பிறகு, சில கேன்சர் பேஷண்ட் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்த பிறகு ஃபாலோஅப்பில் இருக்க வேணும். சில பேருக்கு அந்த ஸ்டோமா கேர் இருக்குது, நாங்கள் அந்த கொலஸ்ட்ரால் போட்டிருப்போம், அந்த ஸ்டோமா அண்ட் ஹெல்தினஸ் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது திருப்பி ரிவர்ட் பண்ணுற விஷயங்கள். சில பேருக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும், சில நரம்பு அல்லது ஆர்த்தோபீடிக் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு
ஃபிசியோதெரப்பி ரெகுலராக இருக்க வேண்டியிருக்கும். அவர்கள் கூட சர்ஜிக்கல் சைடில் கூட அந்த ஃபாலோஅப் நீங்கள் விட்டிங்கன்னா அது இந்த தாக்கங்கள் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம், உயிராபத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆனப்படினால கோவிட்-19 இருக்கின்ற அந்த பிரச்சனை வச்சுக்கொண்டு உங்களுடைய ஃபாலோஅப்புகளை நீங்கள் தவறவிடக்கூடாது. தொற்றா நோய் அல்லது சர்ஜிக்கல் பிரச்சனை இருக்கும். நீங்கள் போன ஒரு நிகழ்ச்சியில் அதை பற்றி காய்ச்சிருக்கிறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்களா இருந்தால் அந்த கிளினிக் ஃபாலோஅப்பை சரியாக செய்யும்போது கோவிடையும் பாதுகாக்கிறதோடு உங்களுடைய தொற்றா நோயிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் விடுபடலாம். இல்லாட்டி அது எங்களை பிரச்சனையை கூடுதலான பிரச்சனை தந்துவிடும். இதே வழி டாக்டர், இப்போதைய காலகட்டத்தில் இந்த உடல் பருமன் என்பது எவ்வளவு தூரம் எங்களுக்கு தொற்றா நோய்களுக்கு காரணியாக இருக்கின்றது, அதேவேளை எங்களுடைய உளவியல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு கூட அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். இதற்கு சிகிச்சை முறை என்றால் அந்த சிகிச்சை முறைகளை நாங்கள் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இவ்வாறான சிகிச்சை முறைகள் இப்போது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதை பற்றி குறிப்பிடுங்கள். முக்கியமாக எந்த ஒரு நோயாக இருக்கட்டும், சர்ஜிக்கல் கண்டிஷனாக இருக்கட்டும், நாங்கள் சிகிச்சை முறைன்னு பார்க்கும்போது அந்த அந்த நோயில் கண்டிஷனுக்குரிய காரணிகளை வைத்துக்கொண்டு இந்த குறிப்பிட்ட ஒரு நோயாளிக்கு ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு காரணம் இருக்கும், அல்லது 2 காரணம் இருக்கலாம். ஒரு நோய்க்கு பல காரணிகள் இருக்கும். அதில் ஒவ்வொரு நோயாளியின் தனிப்பட்ட முறைகள் சில ஒரு காரணி மட்டும்தான் அவருக்கு அந்த நோயை கொடுக்கலாம், அல்லது அந்த பல காரணிகளை 2 இருக்கலாம். உதாரணமாக ஒரு ஆளுக்கு டயபெட்டிக்னு சொன்னானது காமன் டிசீஸை வச்சு விளங்கப்படுறது ஈஸியாக நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு நீரிழிவு நோய் என்றால் அதுக்கு நாங்கள் உணவு பழக்க வழக்கம், பரம்பரையியல், அவருடைய சரியான முறையில் மருந்துகள் எடுக்காத இருக்கலாம், உடல் பருமன், மற்றது தீய பழக்க வழக்கங்கள், தீய உணவு பழக்க வழக்கங்கள், சிகரெட், ஆல்கோஹால் போன்றது அப்படி இருக்கலாம். அதில் பார்க்கும்போது அவருக்கு சில பேர் எல்லாருக்கும் பரம்பரை காரணி இருக்க வேண்டிய இல்லை. எல்லாரும் சிகரெட்டோ ஆல்கோஹால் எடுக்கிறவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அவர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயும் டயபெட்டிக் இல்லாமல் இருக்கலாம், அவர் ஒரு தீய பழக்கங்கள் இல்லாத ஆளாகவும் இருக்கலாம், உடல் பருமனில் இருக்கலாம். ஆனால் அவர் தனியாக அவருடைய உணவு பழக்க வழக்கம் மட்டும்தான் அவருக்கு அந்த டயபெட்டிக் கொண்டு இருக்கலாம். அவர் கூடுதலாக சுகர் அல்லது கூட கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு ஒரு எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்தால் நாங்கள் ஈவன் அவருடைய ஃபேமிலியிலேயே டயபெட்டிக்கலாக கூட டயபெட்டிக்கு போகலாம். ஆனால் இன்னொரு ஆள் எடுத்திங்கன்னா அவருக்கு 2 காரணி இருக்கலாம். அவர் பரம்பரையிலையும் டயபெட்டிக் ஆக்கள் இருப்பினும் அவர் கொஞ்சம் ஆல்கோஹால் பாதிக்கிறவாக இருக்கலாம். அப்போ அது 2ம் அந்த டயபெட்டிக் வரதை ஏதுவாக. அப்போ நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த உடல் பருமனான ஒருவர் வரும்போது நாங்கள் இவருக்கு இந்த உடல் பருமன் வாழ்றதுக்கு காரணம் என்னென்னு பார்ப்போம். நான் முதற்சொன்ன காரணங்களில் இது அவருடைய பரம்பரையில் இருக்கா, அவருடைய அப்பா அம்மா இந்த பரம்பரை எல்லாம் உடல் பருமனாளர்களான்னு பார்ப்போம். 2வது இதை உண்டாகக்கூடிய ஒரு ஹோமோனல் ஏதாவது பிரச்சனை இருக்கா. கூடுதலாக உடல் பருமனாளரோட எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹோமோன்கள்ன்ற தொழிற்பாடு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதில் குறிப்பாக தைராய்டு ஹோமோன், ஜிஹெச் ஹோமோன் அண்ட் பெண்களையும் ஆண்களையும் இருக்கக்கூடிய இனப்பெருக்கம் சம்பந்தமான ஹோமோன்களும் இதை தாக்கம் ஏற்படுத்தும். கூடுதலாக பெண்கள் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் போன்ற ஹோமோன்ஸ் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அவர்கள் இப்போ அவருடைய மாதவிடாய் வட்டத்தில் இர்ரெகுலாரிட்டி இருக்குமா இருந்தால், அவருடைய சில பேர் சப்ஃபர்டிலிட்டி, குழந்தை கிடைக்காமல் இருப்பவர்கள் மாதிரி பண்ண பிறகு அப்படி அவர்களை பார்க்க உடல் பருமனானவர்களாக இருக்கலாம். அப்போ அப்படியான என்ன காரணங்கள்னு கண்டுபிடித்து அதில் உணவு பழக்க வழக்கம் மிக முக்கியமானது. நாங்கள் உண்மையாக ஜொட் டவுன் பண்ணவன் அவருடைய அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது அவருடைய என்னென்ன சாப்பாடு கூட விரும்பி சாப்பிட்றார், அவருடைய அளவு எவ்வளோ சாப்பிடுவார், ஒரு நாளைக்கு எத்தனை தரம் சாப்பிடுவார், அந்த டீட்டெயில் எடுக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் அவருடைய மற்ற அடிஷனல் உணவுகள் அந்த பேட் ஹேபிட்ஸ் அதில் பார்ப்போம். மற்ற அவருடைய உடற்பயிற்சி, எப்படி அவர் உடற்பயிற்சி, அவருடைய என்ன வகையான தொழில் செய்கிறார், உடல் உழைப்பு, மேனுவலான ஒர்க் செய்கிறாரா, இல்லை அது செடனரி லைஃபா, அவருடைய லைஃப் ஸ்டைல் இதை அப்படி இருக்க அப்படின்னா அவர் உடற்பயிற்சி அடிக்குவேட்டாக செய்கிறாரா இல்லையா, அப்படியெல்லாம் பார்த்து ஒருவருடைய காரணங்களை கண்டுபிடித்து விட்டு முதல்ல நாங்கள் செய்கிற வேலை எடுத்தோடனே நாங்கள் சர்ஜரினோட நாங்கள் உடற்பருமனானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் நினைக்க சர்ஜரி இருக்குது, பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் ஒரு கடைசி ரிசோர்ட்டாக தான் வச்சுக்கிறோம். இப்போ அப்பெண்டிசைட்டிஸ் என்ற வந்தாருன்னா கட்டாயம் சர்ஜரி தான் செய்ய வேணும். அதுக்கு நாங்கள் மருந்தை கொடுத்தோ வீட்டை போயிட்டு வாங்கணுன்னு சொல்ல முடியலாது. அது ஆப்ரேட் பண்ணி அந்த அப்பெண்டிஸை வெளியெடுத்தால் தான் அது 100% க்யூர் பண்ணலாம். மற்றது சேஃபும் கூட, இல்லாட்டில் ஆபத்தை உருவாக்கும். ஆனால் உடற்பருமனாகிறதுக்கு சர்ஜரி இருக்குது, அது சொல்ல பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதிலே பல வகைகள் இருக்குது, ஒவ்வொரு டைப். அது நாங்கள் ஒரு கடைசியான கட்டத்தில் பாவிப்போம். ஒரு ஆரம்பத்தில்
உணவு பழக்க கண்ட்ரோல், டயட்டரி ரெகுலேஷன்ஸ், அதுக்கு பிறகு உடற்பயிற்சி, அதுக்கு பிறகு சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதுக்கு பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஹோமோனல் இம்பேலன்ஸ் அதை கரெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி 4 எக்ஸ்பெக்டை முடித்து அதை ஒழுங்காக செய்ய வேணும். அதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நான் நோயாளருக்கு இதை நான் பார்க்கறதுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய விஷயம், நீங்கள் தனியார் வைத்தியசாலையை காசு காட்டி போய் பார்க்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் க்யூவில் நின்றோ கஷ்டப்பட்டு எல்லாம் அவ்வளவு பிரச்சனைகளை போய் அதை ஒரு நாளை ஒதுக்கி போய் ஒரு வைத்திய ஆலோசனை எடுத்து கிளினிக்கில் போய் வாரீங்க. நீங்கள் வந்து போய் எங்களுக்கு தெரியும், ஒரு பேஷண்ட்டும் வாரேக்கு அது தனியார் வைத்தியசாலையாக இருந்தான்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தான்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்க உடல் உழைச்சி மன உளைச்சல் எவ்வளவு, அன்றைக்கு அவருடைய இன்கம் இல்லை, தொழில் செய்ய மாட்டோம், செலவு கூட, அப்படி பிரச்சனையோடு வந்து போகும்போது அன்றைக்கு எடுக்கிற அந்த மருந்துகளாக இருக்கட்டும் ஆலோசனையாக இருக்கட்டும் அதை நீங்கள் போய் கடைப்பிடிக்காமல் விட்டால் அந்த ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து போகும்போது அந்த ஒரு நாள் கொடுக்குற விஷயங்களை அது எடுக்கின்ற மருந்துகளாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், அதை நீங்கள் அடுத்த மாதம் வரும் மட்டும் சரியான முறையில் கடைப்பிடிக்காமல் வருவீங்களா இருந்தால் அந்த வந்ததுன்னு எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ அதை நீங்கள் கடைப்பிடிக்க வேணும். அப்போ இதில் இந்த உடல் பருமனாகல விஷயத்தில் அந்த ஆலோசனைகள் குறிப்பாக உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, மற்ற தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுதல், மற்றவங்களுக்கு கூடக்கூடிய மருந்துகளை சரியான முறையில் சரியான இதுக்கு எடுக்கிறது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதுதான் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அப்படியாக நாங்கள் ஒரு 3 to 5 months பார்ப்போம். பார்க்க அந்த உடற்கிருமி சுட்டனே ஒவ்வொரு மந்த்தும் நாங்கள் கொம்பை பண்ணி கொண்டு வருவோம். அப்படி கொம்பை பண்ணி கொண்டு வரும்போது எங்களுக்கு ஒரு தெளிவு வருதுண்டா, இவருடைய உடல் பருமனில் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் வீல் நல்ல டைம் கொடுக்கலாம். ஈவன் 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட நாங்கள் வெயிட் பண்ணலாம். அவருடைய கிராஜுவலாக அவற்றை உடற்திணிவை குறைக்கிறதுக்குரிய நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸை பாவிக்கலாம். அதில் நான் அடித்து சொல்வேன், திருப்பி சொல்வேன், அடித்தளம் வந்து உணவு பழக்கம், டயட், சாப்பாடில் உங்களோட உணவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியமான அறிவுரை. முதல் ஈஸியான வேலை, சிலவில்லாத பிரச்சனை, இதை நீங்கள் எல்லாரும் செய்யலாம். ஒரு ஆளுக்கு உடம்பு கூடுதல் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் கட் டவுன் பண்ணுவோம், உங்களோட நாக்கை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சரி, அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் செய்தான் எல்லாம் டைம் இருந்தால், தட் இஸ் லக்கி. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் கிழமையில் ஒரு காத்தனும் உடற்பயிற்சி போகிறதுக்கு டைம் கிடைக்கும்னு யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படி செய்கிறத பார்க்க பொறாமையாக கூட இருக்கும். சிலவள் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், கோல்ட் ஃபேஸ் அங்கே போகும்போதில் ஈவன் மெரைண்டாவில் போயிருக்க வாக் பண்ணி போகிறாக்களை காண பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், என்ன பிஸியாக இருக்கிறவங்க யோசிப்போம், எங்களுக்கு சிலவள ஒரு பொறாமை கூட வரும், இப்படி எனக்கு நடக்க முடியலையேன்ட்டு இல்லைங்க. அப்போ ஆனால் சில பேர் அப்படி சந்தர்ப்பம் இருந்து செய்யாமல் இருக்கணும், அதனைக்கே நான் கவலையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு உடல் பருமனான்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் முதல் உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுக்கலாம். ஆனால் நீங்களாகவே அது கார்போஹைட்ரேட், இந்த ஃபேட்டி உணவுகளை கண்ட்ரோல் பண்ணி புரதம், நல்ல தரமான குவாலிட்டியானது தரமான உணவுகளை உண்ண வேணும், அளவை குறைக்க வேணும், குவான்டிட்டி இம்பார்ட்டன் இல்லை. பசியை ஃபுல்லாக நிப்பாட்டுற அளவுக்கு இது சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களோட உடம்புக்கு தேவையான எல்லா போஷணைகளும் இருக்கக்கூடிய உணவை இருந்த வேணும், பழங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும், நார்ப்பொருள் இருக்க வேணும், நீர் அதாவது எடுக்கிற வாட்டரின் அளவு குறைந்தது ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் ஒரு நாளைக்கு எடுக்க வேணும். இப்படியான உணவு பழக்கங்கள் நீங்கள் ஒரு அட்வைஸும் எடுக்கலாம். ஒரு டயட்டீஷியனோ டயட் கிளாக், சில பேர் அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் அல்லாத அந்த உணவு உணவுக்குரிய டிப்ளமா செய்தவர்கள்லாம் இருக்கணும், அவர்கிட்ட அட்வைஸ் எடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக எக்ஸசைஸ், அதுக்கு பிறகு தான் நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தயவு செய்து ஒரு சரியான இப்போ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அல்லது ஒரு அதுக்குரிய ஃபிசிஷியன் அல்ல ஒரு சர்ஜன் அல்ல இதுக்குரிய டாக்டர்ஸ், குவாலிஃபைடான டாக்டர்ஸ் மூலமாக தரமான மருந்துகளை, இப்போ சில பேர் இது எங்களுக்கு அங்கே ஃபாரின்லேருந்து அனுப்பின உடம்பு குறையிறதுக்கு அனுப்பியிருக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரியில் அது எலவுடாக இருக்கலாம், சில எங்களோட கண்ட்ரியில் அது பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ சரியான அந்த உணவு மருந்து வகைகளை பார்க்க வேணும். உடல் பருவம் குறைக்கிறான்னு ஸோ அது ஒரு கொமர்ஷியலாக ஒரு லாப நோக்கமாக பல பொருட்கள் பல பேக்கெட்டுகளெல்லாம் அடித்து வருது. அதை நீங்கள் ஒரு எவிடென்ட் இல்லாமல், அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல், அதை பற்றி தெரிஞ்ச ஒரு டாக்டரோட வைத்திய ஆலோசனை இல்லாமல் எடுக்கிறத நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதில் கூடுதலாக இளம் பிள்ளைகள், இளைஞர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், தங்களுடைய உடல் பருமனாகணுன்னு அவர்கள் என்னவும் செய்ய தயார். ஒரு கண்மூடித்தனமாக
சில ஈவன் நாங்கள் இந்த இப்போ சில ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கையும் கடவுள்கிட்ட என்னவும் பண்ணணுன்னு என்னவும் செய்கிற மாதிரி சில வழிபாட்டு முறைகளை பார்க்கும்போது எந்த மதமாக இருந்தாலும் கண்மூடித்தனமான விஷயங்கள் நாங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் வைத்திய ஆலோசனையிலே நீங்கள் உங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக சிந்திச்சு இது சரியா இது வேறு யாக்களும் பாவிக்கலாமான்னு பாவிச்சு யோசிச்சு செய்யணும். நீங்கள் இதுக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டால் வேறொரு பிரச்சனை வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனையில் கூட்டிக் கொள்ளக்கூடாது. அப்போ அதுகளையும் கவனமாக இருக்க வேணும். அப்போ உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி, மருத்துவ சில மெடிக்கேஷன், உங்களுக்குன்ற ஒரு இந்த உடல் பெருமாளுக்கு ஒரு டிசீஸை கண்டுபிடிச்சா உங்களோட டாக்டர் கொடுக்குற மருந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்து அதை ஃபாலோ பண்ணி பார்த்து அந்த உடல் திணிவு சுட்டன் குறையிறதா இருந்தால் அதையே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லையாண்டா தான் நாங்கள் இப்போ வந்து சர்ஜிக்கல் மெத்தட்ஸுக்கு போவோம். ஆப்ரேஷன் என்றால் நாங்கள் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் யாருக்கு எது செய்கிறது அது எப்படியான டீட்டெயில் பற்றி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். சத்திர சிகிச்சை என்பது இந்த சிகிச்சை முறையின் இறுதிக்கட்டமாக இருக்கும் என்பதாக தெரிந்து கொண்டே இருக்கின்றோம். இதேவேளை ஒரு சிகிச்சைக்கு பின்பு நாங்கள் உடல் பருமன் சம்பந்தமாக ஒரு சிகிச்சையை மேற்கொள்கின்றோம் என்றால் அந்த சிகிச்சைக்கு பிறகு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன, இந்த சிகிச்சைகளின் போது எங்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான பிரச்சனைகள் ஏற்படுமா, இவை பற்றியெல்லாம் தொடர்ந்தும் கலந்துரையாடலாம். தினம் உடல் பருமன் எவ்வாறு எங்களுக்கு தொற்றா நோய்களுக்கெல்லாம் காரணியாக அமைகின்றது, இந்த தொற்றா நோய்களுக்கு மறைமுக காரணியாக இருக்கக்கூடிய உடற்பருமனுக்கு எவ்வாறான சிகிச்சை முறைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றன, இந்த சிகிச்சை முறைகளில் சத்திர சிகிச்சைகளும் இருக்கின்றது, ஆனால் அது இறுதிக்கட்டமாக இருக்கின்றது என்று சொன்னால் வேறு எந்த வழிமுறையும் கை கொடுக்காத விடத்து சத்திர சிகிச்சை என்றால் அதில் பல வகைகள் இருக்கின்றது என்பது வரை நாங்கள் இப்போது பேசியிருக்கின்றோம். ஆகவே பல வகைகள் இருக்கின்றன சத்திர சிகிச்சையில் என்பதாக கூட குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். அதில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன என்பதை பற்றி மேலோட்டமாக நாங்கள் பேசலாம். இதில் நான் முதல்லேருந்து சொன்னது அந்த ஒபிசிட்டியை கிளாசிஃபை பண்ணும்போது ஓவர் வெயிட், கிளாஸ் 1, கிளாஸ் 2 அண்ட் மோபிட் ஒபிசிட்டின்னு பிரிச்சிருந்தோம். அது பிஎம்ஐ வந்து 25 கூட, 30 கூட, 35 கூட, அல்லது 40க்கு மேலேண்டு 4 கேட்டகரி சொன்னேன். இந்த ஓவர் வெயிட்டும் கிளாஸ் 1 என்கின்ற அந்த கேட்டகரி அப் டு பிஎம்ஐ வந்து 35 ஆகும் மட்டும் 25-35 உள்ளவர்கள் கூடுதலாக நான் சொன்ன மாதிரி நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலேயே நாங்கள் கொண்டுடலாம். உணவு பழக்க வழக்கம், மற்றது எக்ஸசைஸ், மற்றது சில மெடிக்கேஷனால். ஆனால் 35 கூட 40 கூடன்னு சொன்னால் நான் சொன்னால் அது கொஞ்சம் மோபிடண்டாக அது அந்த உடல் பருமன் அவ்வளோத்துக்கு கூட இருக்குன்னா அது ஒரு டிசீஸாகவே கருதி அதுக்கு நாங்கள் மற்ற அப்படியானவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எக்ஸசைஸ் செய்ய இயலாது. உடல் பருமன் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் காலை மேலே 1/2 கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க, ஒரு 1 hour ஓடுங்கன்னு சொன்னால் அவர் நடக்கவே இல்லாது. அப்படியெல்லாம் உடற்பயிற்சி செய்து வாழ்ந்து அனுப்புறது அது ஒரு சரியான கல்லில் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அப்படியான கட்டத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுமே சாப்பிடவும் மாட்டேன். அவர்கள் உணவு அவர்கள் ஏற்கனவே சொல்லி டாக்டர் சாப்பிட்றதும் குறைவாக தான் சொல்லுவோம். அப்போ நீங்கள் போய் டயட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு எனக்கு இயலாது. அப்போ உங்களை விளங்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பிஎம்ஐ வந்து 35க்கு மேலே போனால் அவர்களுக்கு இந்த ஆரம்ப கட்ட நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் கை கொடுக்காது, எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாது, இன்னும் பிரச்சனையை கூட்டும். அவருக்கு ஈவன் டிப்ரெஷனை போயிடும். டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர் திருப்பியும் நான் சாப்பிடாதான் இருக்கிறேன், திருப்பியும் சாப்பிடா இருக்க சொல்கிறாருன்னு சொல்லிடும். எனக்கு இயலாமல் இருக்குது, எக்ஸசைஸ் நடக்கவே இருக்கு, அவர் நடக்க சொல்கிறாருன்னு. அப்போ அப்படியான நிலைமையில் தான் நாங்கள் எங்களோட சர்ஜரியை யோசிக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு சத்திர சிகிச்சை மூலம் இந்த உணவை உட்கொள்கிறத பசியை உண்டாக்குற விஷயங்களோட சம்மந்தப்பட்ட இரைப்பை, எங்களுடைய இரைப்பை ஸ்டொமக், அந்த ஸ்டொமக்கில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சத்திர சிகிச்சைகள் மூலம் இதை நாங்கள் பேரியாட்ரிக் சர்ஜரி என்று சொல்லுவோம். உணவு கால்வாய் தொகுதியில் தான் இந்த சர்ஜரி செய்ய போகிறோம். அதாவது ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக், சிறுகுடல், பெருங்குடல் என்று எங்களுடைய சமீபாட்டு தொகுதி இருக்குது, அவங்களுக்கு தெரியும். மேலோட்டமாக சொன்னால் வயிற்றுக்குழியில் இருக்கின்றது. இதில் இந்த வயிற்றுக்குழியில் இருக்கக்கூடிய அந்த சமீபாட்டு தொகுதியில் ஏற்படுத்தக்கூடிய சில சத்திர சிகிச்சை முறைகளால் இந்த ஒபிசிட்டியை நாங்கள் ட்ரீட் பண்ணலாம். அதில் வந்து முக்கியமாக இரைப்பையத்தான் டார்கெட் பண்ணுவோம். இரைப்பை தான் அந்த எங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறது, பசியை குறைக்கிற எல்லாம். இரைப்பை மிக பெரிய ஒரு பேக்காக இருக்கும்போது அவர்கள் கூட சாப்பிட வேண்டிய இருக்கும். ஏற்கனவே பிறப்பிலேருந்து சின்ன ஒரு இரைப்பையாக இருக்குமா இருந்தால் சில பேருக்கு அந்த அளவு அவர்கள் மெலிந்தவர்களாக இருக்கலாம். என்ன இரைப்பை உடனடியாக நிரம்பமாக இருந்தால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நேரடியாக இரைப்பையை தான் சென்றடைகின்றது ஸ்டொமக். அந்த ஸ்டொமக் விரிவடைந்து அந்த கெப்பாசிட்டி அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் சாப்பிட பசி வராது.
அப்போ ஒரு பெரிய பேக்காக இருக்க மாட்டோம், நல்லா சாப்பிட கொண்டே இருப்போம், அவர்கள் கூட சாப்பிடுவோம். அப்போ அந்த இரைப்பையின் கனவளவை ஒலிவை நாங்கள் குறைப்பதன் மூலம் நாங்கள் இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணலாம், சாப்பிட்ற அளவை குறைக்கலாம், உணவருந்த உணவில் இருக்கிற அந்த அகத்துறிஞ்சின்ற அளவை குறைக்கலாம். அப்போ இதுதான் அந்த பேசிக். அப்போ அந்த என்னென்ன சத்த சிகிச்சை என்பதை நாங்கள் ஒரு அனிமேஷனோ ஒரு வீடியோ இதுலேயோ பார்க்க தான் உங்களுக்கு விளங்கும் கூட, அதை நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பேசிக் வந்து இந்த இரைப்பையின் அளவை குறைக்கிறது தான் கூடுதலாக முறையில் செய்வோம். ஒன்று வந்து அந்த இரைப்பையில் பேண்டிங் செய்வோம். இரைப்பையை 2 பகுதிகளாக பேண்ட் பண்ணி விட்டோம்னா அது ஒரு பெரிய பேக்காக இல்லாமல் 2 சிறு கூறுகளாக மாறினோன்னா அந்த சாப்பிட்றது உணவு போய் இரைப்பையில் முதல் பகுதியில் அடைஞ்சோடனே அது உடனடியாக நிரம்பின மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பசி நின்றுடும். இன்னும் ஒன்றுக்கு சில பலூன் சில பேருக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பலூனை ஒரு தற்காலிகமாக அந்த இரைப்பையில் போட்டு விட்டால் ஒரு பகுதியை அந்த பலூன் நிரப்பி கொண்டு இருக்கும். அப்போ மிச்ச பகுதி சாப்பாடு நிரப்பும்போது எடுக்கிற சாப்பாடு அளவை உணவின் அளவை குறைக்கலாம். இன்னும் ஒரு வகையில் சர்ஜரியில் நாங்கள் இரைப்பையின் ஒரு பகுதியை 3/2 பகுதியை வெட்டி அகற்றுகிறது. அது ஒரு பேக் மாதிரி இருக்கிற ஒரு இரைப்பையை ஒரு சிலீவ் ஒரு குழாய் மாதிரி மாற்றிடுவோம். அப்போ அந்த வெளிப்பகுதியை முழுமையாக அகற்றுவது. வெளியில் பேக் மாதிரி வெளியில் இருக்கிற பகுதியை நாங்கள் அது லேப்ரோஸ்கோப் மூலமாக செய்யலாம். அதில் அகற்றும் போது அந்த இரைப்பையின் கனவளவு குறையும் போது அவர்கள் பசி ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு எடுத்தவுடன் அவர்களுடைய பசி இல்லாமல் போய்விடும். அப்போ அது ஒரு முறையில் இருக்கும். இன்னும் ஒரு முறை மோபிட் ஒபிசிட்டி இப்போ டயபெட்டிக் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு இன்னும் ஒரு படி மேலாக சென்று நாங்கள் அந்த இரைப்பையின் அளவை குறைப்பதோடு உணவு குழாயில் உங்களுக்கு தெரியும் சிறுகுடலில் தான் இந்த சமீபாடடைஞ்ச உணவு பதார்த்தங்கள் அல்டிமேட் இது அகத்துறிஞ்சப்படும். அந்த அகத்துறிஞ்சின்ற பகுதியின் அளவையும் குறைக்கலாம். அதெல்லாம் பைபாஸ் பண்ணுறது. அது அந்த சர்ஜிக்கல் டெக்னிக்கை பற்றி அதில் கூட வழங்கப்படுத்தலாம். அது வேண்டாம் ஒரு அடுத்த நிகழ்ச்சி கிடைக்கும்னா அது பிரத்தியமாக காட்டலாம், அதை வழங்கப்படுத்த காட்டலாம். ஒழிய சொல்லி வழங்கப்படுத்த கஷ்டமாக இருக்கும். அந்த பேசிக் வந்து இனி சிறுகுடல்லையும் சில பகுதிகளை நாங்கள் தொழிற்பாடு இல்லாமல் பண்ணுறது பைபாஸ் பண்ணிவிட்டோம்னா அந்த உணவு பதார்த்தங்கள் போகிற பாதை அளவை குறைச்சோம்னா அகத்துறிஞ்ச அளவு கூடுதலாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பிறகு மிச்சம் வெளியேற்றப்பட்டு விடும். இப்போ உணவு உண்ணுன்ற அளவை குறைக்கின்றோம், மற்றது உள்ளுக்கு போய் சமீபாடு அடையக்க அதை உறிஞ்சுகின்ற அதை அப்சர்வ் பண்ணுற அளவையும் அந்த மேற்பரப்பை அதாவது இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை குறைச்ச வேண்டாம். நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் பசி நிடும். நீங்கள் உங்களுக்கு கணக்க உணவு இறந்த முடியாத நிலைமை போடுவீங்க. மற்றது இந்த இரைப்பையில் அந்த அகற்ற பகுதிகளில் சில ஹோமோன்ஸ் இருக்குன்னா அது உடல் பெருமனை கூட்டக்கூடிய பசியை கூட்டக்கூடிய ஹோமோன்ஸ் அதுகளும் அகற்றுறதாலையும் இது இன்னொரு வழியில் இந்த உடல் பெருமன் ஆகிறத குறைக்கின்றது. இது அப்போ இந்த சர்ஜரிக்காக போனவர்கள் பரியாட்ரிக் சர்ஜரி அதாவது ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி அல்ல கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி இப்படியான விஷயங்கள் செய்தவர்களுக்கு விளங்கும். யாராவது செய்ய இருந்தால் நாங்கள் அதை செய்யும்போது விளங்கப்படுத்துவோம். உண்மையாக மற்றது எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு சொல்கிறது ஒவ்வொரு பேஷனும் தங்களுக்கு என்ன சர்ஜரி செய்ய போனாலும் அது என்ன சர்ஜரி, இதில் என்ன செய்ய போகிறீங்க, இதுக்கு என்ன அனஸ்தீசியா கொடுப்பீங்க, மயக்க மருந்து என்ன கொடுப்பீங்க, இதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் டாக்டர்னு நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது கேட்க வேணும், விளங்கிக் கொள்ள வேணும். அது கேட்காம போகிறது உங்களோட பிள்ளையாக இருக்கலாம். அதை சொல்லாவிட்டால் டாக்டர்லேயும் அந்த சர்ஜன்லேயும் பிள்ளைன்னு சொல்லலாம், விளங்கப்படுத்த வேணும். நான் ஒரு சர்ஜரி செய்துட்டு வீட்டை போய்க்க அந்த பேஷண்ட் டாக்டர் அது சர்ஜரி செய்தால் அது என்னென்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, அப்புறம் செய்தவர்னு சொல்லுன்னா அது என்னிலேயும் ஒரு பிள்ளை இருக்குது. 50% நானும் அதில் ஒரு காரணமாக இருப்பேன். அதை கேட்காத பிள்ளை அவசரமாக செய்கிற வேறு விஷயம். ஒரு உயிராபத்து வரப்போது எமர்ஜென்சி அதில் போய் நாங்கள் விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கலாம். அது எமர்ஜென்சி தான். ஆனால் இப்படியான பிரச்சனை நாங்கள் சொன்னால் உணவு பழக்க வழங்கலாம் கண்ட்ரோல் பண்ணி 7 ஆண்டு தான் செய்வோம். அப்போ நாட்கள் அவர்கள் இந்த பேஷண்ட்டாக பழகுவோம். அப்போது சர்ஜரிக்கு முதல் அதை பற்றி விளங்கப்படுத்துவோம். அதை விளங்காட்டி அந்த பேஷண்ட்டுக்கு கேட்டு அறிந்து கொள்ள வேணும். இப்போ இந்த விஷயங்கள் அதாவது குறிப்பாக இந்த பரியாட்ரிக் சர்ஜரிக்கு போகிறவர்கள் நல்ல விளக்கம் இருக்க வேணும், தாங்களுக்கு என்ன செய்ய போகணும். பட் இதில் பல பிரச்சனைகளும் வரலாம். ஒரு பக்க விளைவுகள், இந்த ஆப்ரேஷன் அப்புறம் சில பிரச்சனைகள், என்னென்ன பசி இல்லாமல் இருக்கிற நியூட்ரிஷன் பிரச்சனை வரலாம், கலக சாப்பிட மாட்டார். அப்போ அவருக்கு அதால் போஷண குறைபாடுகள் வரலாம், அதுக்கு எப்படி சப்ளிமெண்ட் கொடுக்குறது, விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நாங்கள் கதைக்க வேணும் எல்லாம். அப்போ உடல் பருமனாகின்றதை இன்றைய டாப்பிக்கில்
COVID-19 காலத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை முறைகளில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது கட்டாயம் என்ன அதுலேருந்து முயற்சி வர்றதுக்கு அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறை இருக்குது. அதால் கோவிட் தொட்டிலேருந்து தப்பினாலும் தொற்றா நோய்களால் சில உள்ள பிரச்சனைகள் வேலை பார்க்கணும்னு யோசித்தோம். அதில் முக்கியமான காரணம் எல்லா தொற்றா நோய்களுக்கும் ஒரு மூல காரணியாக இருக்குன்னு உடற்பருமனை பற்றி கதைச்சோம். அந்த உடற்பருமனுக்குரிய காரணிகளை பற்றி பார்த்தோம். அதுக்குரிய சிகிச்சை முறைகளை பார்த்தோம். அதில் முக்கியமாக சர்ஜரி அல்லாத முறைகள்லாம் முக்கியம்னு சொன்னேன். அது உங்களோட கையிலான் இருக்குது, பேஷண்ட் கையிலாம் இருக்குது. டாக்டர்ஸ்கிட்ட போகவே தேவையில்லை. உணவு உட்கொள்றதும் எக்ஸசைஸ் அதுவும் நீங்கள்லாம் செய்யணும். அதிலேருந்தும் சரி வராமல் இருந்தால் தான் நாங்கள் சர்ஜரின்னு சொன்னோம். அந்த சர்ஜரியில் பல விதமான சர்ஜரிகள் இருக்குது, முறைகள் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டைப்பும் செய்ய முதல் நீங்கள் விளங்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுவோம். அப்போ இதுகள் எல்லாத்தையும் ஒரு நீங்கள் விலகிக்கொண்டு இதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுமா இருந்தால் அதுதான் அந்த முக்கியமான விஷயம். இதை மட்டும் நீங்கள் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமானது உடல் பருமன் குறையலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு தேவையான சில கனியுப்புக்கள், விட்டமின்ஸ், புரதமும் குறைபாடு ஏற்படுத்தலாம். அப்போ அதை நாங்கள் நிவர்த்தி செய்யணும். அப்போ எங்களோட இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியின் மெயின் நோக்கம் உட்கொள்ளுகின்ற கார்போஹைட்ரேட்டும் ஃபேட் லிப்பிட்டுகளின் அளவை குறைக்கிறது. ஆனால் அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு பிரச்சனை வரும்போது நான் எடுக்கிற அதோடு சேர்ந்து புரதம், விட்டமின்ஸ் அளவும் குறைய போகுது. அப்போ அப்படியான என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்து அதை நாங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுக்க வேண்டி இருக்கும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நாங்கள் அதை விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், அயன் சப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அது அந்த செய்த சர்ஜன்ஸ் அல்லது நியூட்ரிஷன் அவையில் திருப்பியும் ஃபாலோ அப்லேயே இருக்க வேணும். அதாவது பேரியாட்ரிக் சர்ஜரி செய்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடாது, அதோட விஷயம் முடிஞ்சது. எனக்கெல்லாம் உடம்பு குறைஞ்சி நான் ஸ்லிம்மாக என்னவும் செய்யலாம், என்னவும் சாப்பிடலாம், இனி எக்ஸசைஸு தேவையில்லைன்னு இருக்கக்கூடாது. அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகும் நீங்கள் உங்களோட இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி செய்யத்தான் வேணும். திருப்பியும் உணவு கட்டுப்பாடு இருக்க வேணும். ஒரு சில விட்டமின்ஸ், கனிப்புகள் அந்த டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதையும் எடுக்க வேண்டி வரும். அப்படி பார்த்து உங்களோட உடற்திருவி சுட்டனையும் மெஷர் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்போ இப்படியாக இது ஒரு நீண்ட பயணம் உண்டு. ஆனால் சக்சீட் ஆகலாம். இதில் சக்சீடான பல பேர் இருக்கணும். இது எங்கள் நாட்டிலே இப்போ இப்படியான சர்ஜரி சத்திய முறைகள் நாங்கள் இப்போ கொழும்பு தேசிய வைத்தியசாலையாக இருக்கலாம், கொழும்பு தனியார் வைத்தியசாலைகள், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் எல்லா இடமும் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் இதை தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ தெரிஞ்சு விளங்கியவர்கள் இதில் டவுட்ஸ் இருந்தால் இன்னும் அதை போய் தனிப்பட்ட முறையில் உங்களோட சர்ஜனை மீட் பண்ணி கதைச்சு அதில் அறிஞ்சு உங்களோட உடற்பருமனை குறைக்கின்ற நடவடிக்கை எடுப்பீங்களா இருந்தால் பல பிரச்சனைகளுக்கு காரணமான உடற்பருமனை குறைச்சி நீங்கள் சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் தொற்றா நோய்களை பார்க்கவே மறந்துவிட்டோம் என்றால் தொற்றா நோய்களுக்கு மிக முக்கிய காரணியாக உடற்பருமன் இருக்கின்றது. இந்த உடற்பருமனுக்கு தேவையான ஓய்வும் எங்களுடைய அந்த அபியாச செயற்பாடுகளில் இருக்கக்கூடிய முடக்கமும் கூடவே இப்போது இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த உடற்பருமன் என்பது எவ்வளவு தூரம் பாதகமான விளைவை ஏற்படுத்துகின்றது, அவ்வாறு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய இந்த உடற்பருமனுக்கான குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் என்பது எங்களுக்கு சற்று சவால் மிகுந்ததாக இருக்கின்றது. ஆகவே நேரடியாக கண்ணுக்கு முன் தெரிகின்ற இந்த கோவிடை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் மறைமுகமாக வரக்கூடிய இந்த தொற்றா நோய்கள் ஒரு புறம், உடற்பருமன் போன்ற பிரச்சனைகள் ஒரு புறம் என்று சிந்திக்காமல் இருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வயது வேறுபாடு இல்லாமல், பால் வேறுபாடு இல்லாமல் எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுரை என்றால் சுருக்கமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது என்னவாக இருக்கும்? விழிப்புணர்வு இருக்கட்டும். எல்லா விஷயத்திலையும் தனிப்பட்ட ஒரு டனல் விஷயம் இருக்க வேண்டாம். உங்களோட விழிப்புணர்வு ஒரு பரந்த இதாக இருக்க வேண்டும். எல்லா பக்கத்துலேயும் இப்போ நீங்கள் ஒரு பறவைகள், மற்ற விலங்குகளை பார்த்தா தெரியும். எந்த ஒரு அனிமலும் நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனலில் பார்ப்பீங்க. அதில் மூவ் பண்ணும்போது எல்லா பக்கமும் சுற்றி பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பறவைகள் ஒரு இடத்துல இருந்தால் டக்குன்னு அது 360 டிகிரியில் அந்த விஷன் இருக்கும். ஆனால் மனிதர்கள் நாங்கள் விலங்குகளும் பார்க்க புத்திசாலிகள், 6வது அறிவு இருக்கிறதெல்லாம் சொல்கிறோம், எங்களில் பகுத்தறிவு இருக்கிறதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் சில விட பார்த்தா நாங்கள் ஒரு ஒன் வேயில் போகிற மாதிரி விளங்குது, டனல் விஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தை அதையே கன்சிடர் பண்ணுவோம்.
ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நாங்கள் தூக்கி காய்ச்சி கொண்டிருப்போம், கோசிப் காய்ச்சி கொண்டிருப்போம். அந்த உண்மையான எங்களுக்கு உண்மையாக இருக்கிற பிரச்சனையை பற்றி நாங்கள் மறந்து போனோம். கோவிட்ன்ற ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டால் மற்ற டயபெட்டிக் அது இது எங்களோட வாழ்க்கை முறை, எங்களோட தொழில், எங்களுடைய படிப்பு அது எல்லாத்தையும் விட்டுடுவோம். அப்போ நான் சொல்ல அதுக்காக கோவிட்டை உதாசீனப்படுத்த சொல்லல. அதுக்குள்ள அந்த வாழ்க்கை முறைக்கு நாங்கள் பகுத்தறிவுள்ள வேண்டாம். இந்த விலங்குகள் அந்த ராட்சியம் இவ்வளவு சவாலுக்கு இடையில் ஒரு ஸ்கூல் இல்லை, புத்தக படிப்பு இல்லை, ஆராய்ச்சிகள் இல்லை, தொலைக்காட்சி இல்லை, மீடியா இல்லை, அதில் சந்தோஷமாக அதோட வாழ்க்கை முறை இருக்கண்டா இவ்வளோ வசதிகளோட இவ்வளோ சயின்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோடு நாங்கள் தொடர்ந்து நோய்களும் கூடிக்கொண்டிருக்கு, கவலையும் கூடிக்கொண்டிருக்குன்னா அப்போ எங்களுடைய சிந்தனை ஓட்டம், எங்களோட பார்வை, எங்களோட நடைமுறை, எங்களோட ப்ராக்டிக்கல் நாங்கள் தியரி ஒன்றை படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக வேறு செய்கிற மாதிரி விளங்குது. உங்களோட விழிப்புணர்வு இருக்க வேணும். தனியாக ஒன்றில் மட்டும் இருக்க வேணாம். எல்லாத்துலேயும் தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், தொற்றாயங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதுவான காரணிகள், வாழ்க்கை முறை, உங்களோட மன உள்ளத்தின் அமைதித்தன்மை, உள்ளம் அமைதியாக இருக்க வேணும். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். அப்போ உடல் உள சமூக நலம்தான் அந்த ஆரோக்கியம் என்கின்றதை விளங்கி எல்லா ஆஸ்பெக்ட் எல்லா பகுதிகளிலையும் நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்றதான் முக்கியமான செய்தி. அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு ஏற்றாற் போன்று நாங்கள் எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளின் போது எவ்வளவு தூரம் எல்லா விடயத்திலும் சேர்த்து கவனமாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு முன்பாக நாங்கள் கோவிட் என்பதை மாத்திரம் மையப்படுத்தி ஏனைய விடயங்களை கவலையினமாக விட்டுவிட்டு செல்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றியலாம் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி தெளிவாக பேசியிருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் நாங்கள் ஒன்றில் தொட்டு ஒன்று எப்படி தங்கி இருக்கின்றது எங்களுடைய ஆரோக்கியம் என்பதை இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையாகவே. இன்றைய தினம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் விசேட சத்திர சிகிச்சை நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள். ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டு இப்போதைய இந்த நடைமுறை சார்ந்த பிரச்சனையில் எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய விடயங்கள் பற்றியெல்லாம் எங்களோடு மிகவும் தெளிவான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டமைக்காக நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். மனப்பூர்வமான நன்றிகள் டாக்டர். நன்றி. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி சொல்லப்போனால் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக முன்னுரிமை கொடுத்து அது சம்பந்தமாக அலசி ஆராய்வது வழமை. ஆனால் சற்று வித்தியாசமாக இன்றைய தினம் இந்த கால சூழலில் கோவிடுக்கு மத்தியில் எப்படி தொற்றா நோய்களை நாங்கள் பார்க்காமல் இருக்கின்றோம், இந்த பார்க்க மறந்த தொற்றா நோய்களில் உடல் பருமன் என்பது எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தக்கூடிய காரணியாக இருக்கின்றது, அந்த உடல் பருமனை அதிகரிக்கக்கூடிய சக்தி இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கின்றது எங்கள் மத்தியில், இதற்கான சிகிச்சை முறை என்று ஒரு முழுநீளமான எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் பற்றியதான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்பது போன்றே டாக்டர் குறிப்பிட்டது போன்று இந்த பருமன் தொடர்பான உடற்பருமனை அதிகரிப்பது தொடர்பான சத்திர சிகிச்சைகள் முடிந்தால் அந்த சத்திர சிகிச்சைகள் பற்றி மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக கலந்துரையாடலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இத்தோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.